பாட்டுக்கோட்டை கட்டிய பட்டுக்கோட்டையாரை கவிபாட பாளையங்கோட்டையில் ஓர் அரிய வாய்ப்பெனக்கு. சாதாரண குடிகளுக்கு சாமரம் வீசிய கவிஞன் 205 பாக்களை தந்து 30க்குள் தன்னை முடித்து கொண்ட சித்தாந்த முனிவன். சுதந்திர வேட்கை கொண்டு சுழன்ற தலைவர்கள் சொந்த மண்ணில் எழுந்த சாதீயச் சுரண்டலை சற்றும் அறியவில்லை. நில உடைமை சமூகத்தின் ஆதிக்க வெறிதனை பொது உடைமை கருவி கொண்டு பண்ணிசைத்தான். உறங்கிய அடிமைகளின் உணர்வு கண்ணசைத்தான். கைம்பெண் கலைந்த வாழ்வு கண்டெழுந்தான் வெகுண்டு. உரிமை குருதியேற்றிய தன் எழுதுகோல் கொண்டு விதிமாற்ற முனைந்தான். அவசகுணம் முறித்து அவர்களது நெற்றியிலும் தன் எழுதும் கோளால் திலகமிட்டான். பாக்களை பரவவிட்டான். மாக்களையும் மனிதம் மாற வைத்தான். சமூக சாக்கடை ஓட மூடரெண்ணமே ஊற்றென உணர்ந்தான். பகுத்தறிவு சித்தாந்த பாக்கள் தந்து ஆதிக்கத்தோரங்கம் நடுநடுங்க வைத்தான். கூடாது கோவிலென கூக்குரலிடவில்லை. கொடியவர் வசம் கோயில் கூடாது என்ற கூற்றையே முன்வைத்தான். பசியும் ருசியும் பறந்துவிட்டால் பக்தி இல்லை பஜனை சுண்டலிலே என பாட்டிசைத்தான் தரணியிலே. திண்ணை பேச்சு வீரரிடம் கண்ணாயிருக்கச் சொன்னதிலே இருக்கான் இல்ல கடவுளுன்னு பேசியே மண்ணை மறந்ததிலே பாட்டினில் வைத்தான் ஓர் பொறியை அது பற்றி கொண்டதை மறப்போமோ? நாங்க புறந்த தமிழ்நாடு இது 4 மொழிகளின் தாய் வீடு. தென்னாட்டின் மொழியெல்லாம் நம் தமிழ்நாட்டின் பிறப்பென்றான். பிரிதோர் மொழி பேசிடினும் பிறப்பால் நமக்கவர்கள் பிள்ளை என்றோ. சுயமரியாதை வீரர் பொது உடைமை தோழர் திராவிட இன உணர்ச்சி காலை என கலைஞரே சொன்ன பின்னும் சமூக நீதி நிலைக்க கவி படித்தவர் யாரு என கேட்போரிங்கே யாரு? எழுதி படித்து அறியாதவனும் உழுது உழைச்சி சோறு போடுறான். எல்லாம் படித்தவன் ஏதேதோ பேசி நாட்டையே கூறு போடுறான். எழுதி வச்ச கவிஞனவன் எடுத்து வச்ச கருத்தினிலே ஏட்டு படிப்பை இகழவில்லை. நடப்ப சொல்ல தவறவில்லை. தூங்கிய தம்பிக்கு துயில் எழுப்பிய பாடல் கேட்டு எழுந்ததல்லவா எங்கள் சமூகம். பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலைகளும் தூங்குதப்பா. புறக்கணிக்கப்படும் ஜனநாயகம் புலம்பும் தவிப்பினை புரட்டிய வரிகளிவை. முதலாளித்துவ வரப்பினில் புரட்சி நண்டு போட்ட துளையால் வள்ளி வயலுக்கு பாய்ந்த நீரை வசமாத்தான் பாட்டில் வச்சான். நெட்டி முறிச்ச நினப்புக்கெல்லாம் நெசமாத்தான் நெருப்ப வச்சான். எதிர்க்கும் அஞ்சாத எண்ணம் படைத்தார்வின் கொதிக்கும் இந்த தார் குளிர் நீர் என்றான். எதற்கும் அஞ்சாத தஞ்சை மண்ணில் எழுந்த படையில் தானே முதலில் நின்றான். நெல்லும் விளைஞ்சிருக்கு வரப்புமுள்ள மறைஞ்சிருக்கு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்திட எழுத்தாலே விதவிதச்சான். எல்லோருக்கும் வயிறு நிறைய சொல்லாலே வரப்ப மறைச்சான். காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம். உழுதவன் கண்ணீரை கண்டவன் உழைப்பவன் நிலை உளறி வைத்தான். உனக்கும் எனக்கும் உரிமை வேண்டி ஊராருக்கு சொல்லி வைத்தான். மாடா உழைச்சவன் பசிக்கு மச்சான் சொன்ன காரணத்தை மனசில் பதிய வச்சான். உழைப்பு ஓரிடம் உயர்வு ஓரிடம் உனக்கும் எனக்கும் விதிச்சவன் எவன்னு ஊரை கூட்டி தெளிய வச்சான். கையில் வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரியலை. நமக்கும் அதுதான் இன்னும் புரியலை. உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கமும் வளராது என சொல்லில் வைத்தான். முதலாளித்துவ எதிர்ப்பினில் மட்டும் முடங்கிவிடாமல் உழைக்கச் சொல்லி வளர வைத்தவன் பொது உடைமை பாதை எதுவென உலகோருக்கே புரிய வைத்தான். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தானே. ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தானே. உயர்ந்தவனுக்கு 1 மாதம் உயர்த்தி தரவும் இல்லை. பச்சை ரத்தம் பாயும் நாளும் பாரில் எவருக்கும் இல்லை. நாளும் நாமும் நெஞ்சில் வைப்போம் இதை பாடி வச்சவன் சொல்ல. நீ இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருந்தால் இங்கே பொது உடைமை ஆண்டிருக்கும். கவியரசர் பாடல்களும் சற்று காத்திருந்தே ஜெயிச்சிருக்கும். எண்ணமெல்லாம் எழுத்தாலே ஏழைக்கென செதுக்கி வச்சான்.
என்றாவது ஒரு நாளில் விடியுமென திரிய கொஞ்சம் தூண்டி வச்சான். அருணாசலம் பிள்ளை மகன் கல்யாண சுந்தரமே அகல்யா ஆனான். ஆசான் பாரதிதாசனையே தன் கவியாலே அசர வைத்தான். பின்னாளில் அகல்யாதானே பொது உடைமை சமூகத்தின் அகல் விளக்கானான். ஆடி மாச காற்றுல ஆலமர கிளையில் கட்டி வச்ச குழாயில் அசைந்திசைக்கும் உன் பாட்டில் உசுறு ஒன்று ஒளிஞ்சிருக்கு, உணர்வு இன்னும் மிச்சம் இருக்குன்னு உணர்த்த வேற என்ன இங்கு இருக்கு? உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, பேசியது தானே பொது உடைமை. தமிழராற்று படையில் தற்கால கவி பொன்மணியின் சொத்து நம் வைரமுத்து உனை புகழ்ந்த வரிகளை ஒரு முறை கேட்கும் உலகச் சமுதாயம் உன்னிலேயே தொடங்கும், உன்னிலேயே அடங்கும். நாட்டுக்கோட்டையில் நீ கட்டிய பாட்டுக்கோட்டைக்கு நீயே அரசன், நீயே அமைச்சன், நீயே காவலன்.